கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் கடந்த மாதம் முழுவதும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஊழியத்தையும் வேலைகளையும் தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து வந்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நமக்கு கர்த்தர் கிருபையாய் புதிய மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கிருபையாய் இந்த புதிய மாதத்திலே நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தை வாக்கு தத்தம் சங்கீதம் 138 அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 138 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன ஒரு அருமையான வாக்கு தத்தம் பாருங்கள். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு காரியம் இல்லை, 2 காரியம் இல்லை, ஒரு அற்புதம் இல்லை, 2 அற்புதம் இல்லை, நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி இந்த புதிய மாதத்திலே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவன் வியாதி சுகமாகணுமா, பலவீனங்கள் சுகவீனங்கள் மாறணுமா, அற்புதங்கள் தேவைப்படுகிறதா, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணுமா, ரட்சிக்கப்படாத நபர்கள் ரட்சிக்கப்படணுமா, எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. அவன் ஒரு வேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இன்றைக்கு ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏசப்பா உங்கள் உள்ளத்தில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் பிள்ளையாய் மாறும்போது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். 2வது, அவரை நம்பணும். முழுசாக 100க்கு 100 அவரை நம்பும்போது விசுவாசிக்கும் போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்ய அவர் வல்லவர், போதுமானவராக இருக்கிறார். அதனால் அவர் பிள்ளையாக இருப்போம், அவரை நம்புவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால் கலங்காதீங்க, திகையாதீங்க. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். சொன்ன வார்த்தையின்படியே அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் இருக்க பயமில்லையே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் இருக்க பயமில்லையே. செய்திடுவார், முடித்திடுவார், என் தலையை உயர்த்திடுவார். செய்திடுவார், முடித்திடுவார், என் தலையை உயர்த்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குறைவுகள் எல்லாம் நீக்கிடுவார், நிறைவை தந்து ஆசீர்வதிப்பார். குறைவுகள் எல்லாம் நீக்கிடுவார், நிறைவை தந்து ஆசீர்வதிப்பார். அற்புதங்கள் செய்திடுவார், அதிசயமாய் என்னை நடத்திடுவார். அற்புதங்கள் செய்திடுவார், அதிசயமாய் என்னை நடத்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் இருக்க பயமில்லையே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் இருக்க பயமில்லையே. செய்திடுவார், முடித்திடுவார், என் தலையை உயர்த்திடுவார். செய்திடுவார், முடித்திடுவார், என் தலையை உயர்த்திடுவார். ஆமாம், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கிற சுவாமி. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கிருபையாய் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருக்கும் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து சாட்சியாக நிறுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறக்காக ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்துற வெறுமையாக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறங்க ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.